ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஒரு சுவையான முழு மீன் வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் குழம்பை விட ஃபிஷ் ஃப்ரைனா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். கிட்ஸுக்கு சொல்லவே தேவையில்லை. வாங்க அந்த டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரையை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட் வச்சுருக்கேன். பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், நல்லா கலருக்காக சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், சீரகத்தூள் சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன ஒரு லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்து அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஆயில் எதுக்காக சேர்க்குறோம்னா அந்த ஃபிஷ்ஷிலிருந்து அந்த மசாலா நல்லா உதிராமல் இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கரெக்டான பதம்னு தெரியும், அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன், நல்ல ஒரு பைண்டிங்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதையே அவ்வளோதாங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்மளோட ஃபிஷ் மசாலா ரெடி. இப்போ ஃபிஷ்ஷை ஒரு முழு மீன் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கழுவிக்கலாம். மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிக்கன் மட்டனை விட மீன் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு அதிகமாக மீன் கொடுத்துட்டே வாங்க. வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசாலாவை கோட் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் ஃபிஷ்ஷோட பாடி ஃபுல்லாக நம்ம இதை அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். இப்போது நம்ம ஃபிஷ்ஷை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா மசாலாலாம் அந்த மீனுக்குள்ளே நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா வெளியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீனை பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து மீனை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம பொரிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி நல்ல ஒரு தோசை டவா வச்சுருக்கேன். நல்லா அடிகனமானதாக வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஆனால் சீக்கிரமாக மீன் வெந்துருங்கிறனால நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி தோசை டவாவில். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். இப்போ இதில் நம்ம ஃபிஷ்ஷை சேர்த்துடலாம். இதை நம்ம சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய மீனுங்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சிம்லேயே வச்சு இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே தூக்கி இப்படி மேலே ஊற்றிட்டே இருங்க.
பாருங்கள் ஃபிஷ்ஷை நான் திருப்பி போட்டேன். 2 பக்கமும் அப்படியே லைட்டாக திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில் எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு அதை மேலே எடுத்து ஊற்றிட்டே இருங்க. அப்போ தான் வந்து ஃபிஷ் வந்து சீக்கிரமாக குக் ஆகும். சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு குக் ஆயிரும். இது பெரிய மீன்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட மீன் சூப்பராக நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இதே போல் ஃபிஷ் ஃப்ரையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேஸ்புக்கோட ஐடி கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.